சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ இல்லைன்னா நானும் அரவிந்தோட போய் சேர்ந்திருப்பேன். நான் இல்லாம போய் 1 வருஷம் தாண்டி இருக்கும். இங்க பார் கீர்த்தி, உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது உன்னோட உரிமைதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது இந்த ஸ்டேஜ் இல்ல, காலம் கடந்துருச்சு கீர்த்தி. யார் மேலயும் இருக்கிற கோவத்துல குழந்தை வேண்டான்னு மட்டும் முடிவெடுக்காத. அதுக்காக நீ பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியது வரும். இப்ப என்ன, நான் இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படிதானே? சரி, அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. டைவர்ஸ்க்கு போயிருக்கீங்கல்ல, அந்த கேஸை கேன்சல் பண்ணி கொடுங்க. என்னைக்கும் நீங்க தான் எனக்கு அண்ணி. ஆதி என்ன கூட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறேன். ஏன் இப்ப முட்டாள்தனமா பேசுற நீ? இது வேற அது வேற கீர்த்தி. கண்ணுல இன்னும் பார்க்காம என் வயித்துல வளர்ற உயிரை விட என் கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கிற நீங்க எனக்கு முக்கியமா தெரியுறீங்க அண்ணி. நீங்களும் அது என்னமோ சேர்ந்து வாழணும். எனக்கு உங்க இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது அண்ணி, ப்ளீஸ். கீர்த்தி, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? விடிஞ்சா ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம். அந்த கல்யாணம் இன்னும் நடக்கலையே. அதை விட ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கல்யாணம் உங்களுக்கு பெருசா தெரியலையா? இப்ப கூட நீங்க நினைச்சா மாத்த முடியும் அண்ணி. இல்ல இல்ல கீர்த்தி, என் முடிவுல நான் எதையுமே மாத்திக்க போறதில்ல. அப்படின்னா என்னோட முடிவையும் நான் மாத்திக்க மாட்டேன் அண்ணி. கீர்த்தி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இது வேற அது வேற. நீ தப்பான டெசிஷன் எடுத்துட கூடாது. சொன்னா கேளு ப்ளீஸ். என்னை பத்தி தெரியும்ல நீ, உங்களுக்கு நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். இது பார் கீர்த்தி, இது நான் மட்டும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நீ நடக்காத விஷயத்தை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னடா? சரி, நீங்க பேச வேண்டாம், நான் போய் இதை பத்தி பேசுறேன். நான் இப்பவே போய் ஆதி என்கிட்ட இதை பத்தி பேசுறேன். ஐயோ கீர்த்தி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? யாரும் யார்கிட்டயும் போய் பேச வேண்டாம். ஏன் அண்ணி, பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே, நானும் அதுக்காக தான் சொல்றேன். என்னை விட கீர்த்தி, எனக்கு ஆதியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் இப்ப எடுத்திருக்கிற முடிவுல சந்தோஷமா இருக்கான். அதனால அத பத்தி தயவு செஞ்சு இனிமே பேசாத. இது பாரு கீர்த்தி, கல்யாணம் ஆக போற நேரம். இந்த வீட்ல ஒரு குழந்தை பிறக்க போற செய்தி வந்திருக்குன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை நீ தான் காப்பாத்தணும். அது நிலைச்சு இருக்கணும். சங்கவி அவ அவ எல்லா விதத்திலயுமே ஆதிக்கு பொருத்தமா இருப்பா. இந்த குடும்பத்துக்கும் பொருத்தமா இருப்பா. உன்னை உன் குழந்தைய நல்லா பார்த்துப்பா. ஆமா கீர்த்தி. அண்ணி, உண்மையை சொல்லுங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறீங்க. தயவு செஞ்சு இப்பயாவது மனசுல உள்ளதை வெளிப்படையா பேசுங்க. எதையும் மறைக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கீர்த்தி. நான் எதுக்கு மறைக்க போறேன்? இது பாரு கீர்த்தி, எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தைய பெத்து வளர்ப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு.
நிஜமா சொல்லு, இந்த குழந்தை உனக்கு வேணுமா வேண்டாமா? வயித்துல வளர்றதும் நாளைக்கு இவங்க 2 பேர் மாதிரி வளர்ந்து கிரிமினலா தான் நிக்கும். ஆசாசியா இந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதுவும் இவங்கள மாதிரி வளர்ந்து நிக்கிறத பார்க்கலாம் என் உடம்புல தெம்பில்ல. அந்த குழந்தைய அவ பெத்து எடுப்பா, அவ அதை வளர்ப்பா, அது இங்கதான் வளரும். சரி பவி, நீ கிளம்புடா, நான் சொல்லிக்கிறேன். சரி பவிய கூட்டிட்டு வந்துருங்க. சீதாமா, வா வித்யா. வாங்க டாக்டர், வாங்க. எப்படி இருக்கீங்க சீதாமா? நல்லா இருக்கேன். ஆதி ரெடி ஆயிட்டனா? அவன் கிளம்பிட்டான். அப்படியா? பவி எங்க? பவி ஹாய் பவி. நீ என்ன இப்படியே இருக்க? இன்னும் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பவி. நான் வரல. வரலையா? என்ன சொல்ற பவி? இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல. ஓ, கல்யாணத்துக்கு வராம கோர்ட்டுக்கு போக போற? பின்ன கோர்ட்டுக்கு டைமுக்கு போக வேண்டாமா? என்ன பவித்ரா இப்படி சொல்றீங்க? நாங்க எதுக்கு அரவிந்த்? முதல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுறேன். கல்யாணத்தை முடிச்சிட்டு மத்தவங்க எல்லாம் மெதுவா வரட்டும். ஓ, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது உடைச்சு பேசினா அப்படி என்ன குறைஞ்சு போயிட போற? இப்ப எதுக்கு சீத்தம்மா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுருங்க. என்னது, இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேனா? இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இத பத்தி பேசினதே இல்ல. சரி, அதெல்லாம் விடு. நான் இப்ப கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், ஆதி உன் மனசுல இருக்கானா இல்லையா? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கல்யாண பேச்சு தொடங்குனதுல இருந்தே நீயா இல்ல? அதுவாவது தெரியுமா உனக்கு? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு நீ மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்க. ஒன்னு நீயே ஏமாத்திட்டு இருக்க பவி. நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். என்னைக்கு ஆதி சங்கவி கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தாங்களோ உன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை பவித்ரா. எங்க எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல விதமா நாங்க இதை பத்தி உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆனா நீங்க தான் யார்கிட்டயுமே மனசு விட்டு பேசல. கரெக்ட். வெளிப்படையா சொல்லணும்னா எங்க யாருக்குமே சங்கவி ஆதி கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லதான். உனக்கு கூட ஆதியை விட்டு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி ஆளுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி பேசுறீங்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல பவி. என்ன கெட்டு போகல? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்ளோ நாளா எல்லாரும் எங்க போனீங்க? ரொம்ப சந்தோஷமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஆளுக்கு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு
நாங்க பேசலையா? நான் வந்து உங்ககிட்ட பேசல? ஆதி பேசலையா? பாட்டி வந்து உங்ககிட்ட கெஞ்சலையா? ஏன் டாக்டர் கூட உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணல? ஆதி உன் மனசுல இருக்கானான்னு கேட்கவே இல்லையேன்னு எங்க மேல பழிய போடுறியே? நீதான் எங்களை பேச விடாம வாய் அடிச்சு வச்சிருக்க. நாங்களா வந்து கேட்டப்ப கூட வாய திறந்து ஆமான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வர நாங்க விட்டுருப்போமா? எப்படி சீதாமா, எப்படி சொல்லுவேன்? சங்கவிய கல்யாணம் படிக்கிறேன்னு ஆதியே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சீதாமா சொல்லுவேன்? ஏன் அவன் சொல்லலன்னா விட்டுருவியா? அவன் சட்டையை பிடிச்சு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க மாட்டியா? சீதாமா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பவித்ரா. நீங்களும் அதையும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு சந்தர்ப்பத்துல கூட ஆதி கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுனதே இல்லையா? அவனை மட்டும் நீ காரணம் சொல்லாத பவி. அவன் எவ்வளவோ கெஞ்சி இருக்கான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம பாவம் அவன் என்னதான் பண்ணுவான்? ஆக்சுவலி எனக்கு ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணங்கிறத நம்பவே முடியல. ஆதியும் நீயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு பவி? போதும், தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு போங்க. கிளம்பிட்டீங்கல்ல, போங்க. போகதான் போறோம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வீரப்ப இருக்க கூடாது பவி. பவித்ரா, இப்படி கேள்வி கேட்டு சங்கடப்படுத்துறோம்னு நினைக்காத. உன் மேல இருக்கிற அக்கறையால தான் பேசுறோம். இப்ப கூட கொஞ்சம் இறங்கி வந்தேன்னா அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. சரியான கல் நெஞ்சக்காரி. தானா மண்ண வாரி அவ தலையிலேயே போட்டுக்கிட்டா நாம என்ன பண்ண முடியும்? அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த சூழல்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அரவிந்த். எனக்கு நானே உண்மையா இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்னையவே ஏமாத்திட்டு இருக்கேன். மனசுல எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். காலம் முழுசும் இப்படியே தான் நடிச்சுட்டே இருக்கணுமா? ஆதிக்கு கல்யாணம்னு சொன்னதுல இருந்து என் மனசுல ஒரு வெறுமை. ஆனா மத்தவங்களை என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு அமைதியா இருந்துட்டேன். அவன் அன்னைக்கு எனக்கு தாலி கட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவனை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு இப்ப தோணுது. அவனுமே ஜானுவோட அம்மாவா மட்டும்தான் என்ன பார்த்தானா? அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையா அரவிந்த்? இன்னைக்கு ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் அரவிந்த். எனக்கு ஏதோ செய்து மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவ்வளவுதான், எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இருக்கு. என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை தாண்டி என் லைஃப்ல ரொம்ப ஆழமா இருந்திருக்கா. இனிமே அவன் எனக்கு இல்லைன்னு புரியறப்பதான் ஐயோ என்னால முடியல அரவிந்த். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எனக்காகவே வாழ்ந்திருக்கான். அத வெளிப்படையாவும் சொல்லியிருக்கான். நான் தான் நம்மளை விட்டு அவன் எங்க போயிட போறானோன்னு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. வெளியில சொல்லிக்கிற மாதிரி அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான்னா நான் ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? நேரா ஆதி சங்கவி கல்யாணத்துக்கு போயிருக்கலாமே. அங்க போய் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் கல்யாணத்துல என்னால போய் நிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு சொன்ன வெத்த காரணம் தானே.
வீட்டுக்குள்ள எனக்கு நானே பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏதோ நடுக்கடல்ல பாலைவனத்துல புயல்ல சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி என் மனசு அலைபாயுது அரவிந்த். என்னால முடியல. இப்போ இவ்வளவு புலம்புறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அறியாமலே ஆதிய நான் வாழ்க்கை துணியா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆதி நான் ஜானு அழகான ஒரு குடும்பமா வாழ்ந்திருக்கோம். அவனை விட இந்த உலகத்துல வேற யாராலையுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவனை எனக்கு போறேன்னு தெரிஞ்சதோ என் உசுறு புடுங்கி வெளியில எரியற மாதிரி இருக்காரு. எத்தனை தடவை நான் அவனை அவாய்ட் பண்ண போலாம். மத்தவங்க எல்லாம் என்ன ஒதுக்கி வச்ச போக கூட எனக்காக வந்து நின்னு இருக்கான். எனக்காக எல்லாரையுமே எதிர்த்து நின்னு இருக்கான். பவின்னு சொன்னா மறு பேச்சே கிடையாதுன்னு சொல்லுவானே. அப்படின்னா டைவர்ஸ் பேப்பர்லயே கையெழுத்து போட்டான். அதுக்கும் நான் தானே காரணம். நான் தானே ஆவேசத்துல முதல்ல கையெழுத்து போட்டேன். மனசு அடைஞ்சு போயிருப்பா. அப்ப கூட என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை மறுப்பு பேசாம கையெழுத்து போட்டிருக்கான். அவன் மனசார அதை செய்யலையே. நேத்து கூட என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணானே. நான் அதை புரிஞ்சுக்காம அவாய்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? கல்யாணம் இன்னும் நடந்திருக்காதுல்ல. நாங்க போலாமா? போய் என்ன பண்றது? ஆதி நீ எல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு கத்தன போல இருக்கு. அப்படி பண்ண எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நினைக்கட்டுமே, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். இது எங்க லைஃப். நானும் ஆதியம் தான் டிசைட் பண்ணணும். ஆனா எப்படி அரவிந்த்? இப்ப நான் அங்க போய் என் மனசுல உள்ளதை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிருவா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அரவிந்த். என்ன பண்றதுன்னே தெரியல அரவிந்த். ஆச்சரியமா இருக்கு. மன்னிப்பெல்லாம் கேக்குற? இப்படி எல்லாம் பேச தெரியுமா உனக்கு? கீர்த்தி, உண்மையாவே மனோவும் இவளும் திருந்திதாமா வந்திருக்காங்க. என்னால நம்ப முடியல மாமா. புதுசா என்ன சதி திட்டம் தீட்டி இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இவங்கள மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு பெரிய மனசு இன்னும் வரல மாமா. கீர்த்தி, ராஜசேகர் அண்ணன் பண்ணாத தப்பா உங்க அப்பா அவரை சம்மந்தியா ஏத்துக்கல? அவரை கூட விடு. அவருக்கு நண்பன் மேல உள்ள பாசம் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா உன்னோட அண்ணன் ஆதி, அவனுக்கு எல்லாமே தெரியும் தானே. ராஜசேகர் அண்ணன் செஞ்சத மன்னிச்சு மறந்துட்டு சங்கவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்ப வந்து உட்கார்லையா? மா, நாங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. ராஜசேகர் பண்ண அளவுக்கு நாங்க ஒன்னும் கொலை குத்த ஒன்னும் பண்ணிடலையம்மா. அவன் புத்தி கெட்டு போய் இப்படி பண்றான். அதுக்காக நானும் உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் திரும்பவும் ஏமாற சொல்றீங்களா? ஐயோ, கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் இதெல்லாம் ஒரு கல்யாணமா? இதுக்கும் வந்து நான் நிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? பத்தாததுக்கு நீங்க வேற. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நீங்க மன்னிப்பு கேட்கவும் வேணாம், நான் மன்னிக்க போறதும் இல்ல. போங்க. சரி விடு. எங்க மேல உள்ள கோபம் அப்படியே இருக்கட்டும். ஆனா குழந்தை மேல மட்டும் அந்த கோபத்தை காட்டாதம்மா. அது என்னம்மா பாவம் பண்ணுச்சு? பிஞ்சு உசிரி கீர்த்தி அது. அத மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதம்மா. ஒரு பேரனோ பேத்தியோ அத பத்திரமா எங்க கிட்ட பெத்து கொடுத்துடு. நீ கூட அங்க எங்க கூட வர வேண்டாம், எங்க கிட்ட பேச கூட வேண்டாம். நீயும் பேர பிள்ளையும் நல்லா இருந்தா மட்டும் போதும்மா. அது மட்டுமே எங்களுக்கு போதும்.
நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது கீர்த்தி. இந்த குழந்தைய வச்சு ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு தானம்மா நினைக்கிற. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. 2 பேரும் குழந்தை குழந்தைன்னு புலம்பிட்டே இருக்காங்கம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, வாசுகி நேத்து நைட்டு தூங்காம வெடிய வெடிய புலம்பிக்கிட்டே தான் இருந்தா. தன்னை மறந்து தூங்குறப்பவும் தூக்கத்திலையும் கூட குழந்தை குழந்தைன்னு தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இவ இப்படி அழுது புலம்பி நான் பார்த்ததே இல்லம்மா. நிஜமாவே இவ திருந்தித்தாமா வந்திருக்கா. நிஜமாதான் கீர்த்தி, எங்களை மன்னிச்சிரு. எங்க கிட்ட நீ பேசலனா கூட பரவாயில்ல, ஆனா குழந்தைய மட்டுமாச்சும் பத்திரமா பாத்துக்கோ ப்ளீஸ். இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ற நிலைமையில இல்ல, புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம், போங்க. கீர்த்தி கண்ணு, நாங்க உன்னை பார்க்க தான் வந்தோம். இருந்தாலும் வந்ததுதான் வந்துட்டோம். சங்கவி ஆதியோட கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறோமே. உங்க இஷ்டம். என்ன பவி, சத்தத்தே காணோம்? டயர்ட் ஆயிட்டியா? சொல்ல எங்க கேக்குற? நீ இப்ப கதவு திறந்து நீ போய் கல்யாணத்தை நிறுத்தமா அவனை அனுப்பி வைக்க போறனா? ரெஸ்ட் எடுப்பியா? கல்யாணம்லாம் முடியட்டும். என்ன பிரகாசலட்சுமியே போற்றுவோம். எங்க தேவையானதெல்லாம் வந்துருச்சுல்ல? எல்லாம் வந்துருச்சு. ஏன்பா காலையில வந்து இவ்வளவு நேரம் சங்கவி கிட்ட தானே பேசிட்டு இருந்த? கல்யாண மேடையிலையுமா? விடுறா, பேசிட்டு போட்டுமே. இனிமே லைஃப் ஃபுல்லா பேசிட்டு தானே இருக்க போறாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி முடிச்சிடலான்னு அவசரமா பேசுறாங்களே. விடுறா. கீர்த்தி, பவித்ரா எங்கம்மா? வந்துருவான்னு சொன்னியே, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் வரலையே. இனிமே எங்க வரப்போறாங்க மாமா? வரமாட்டாங்க. இல்ல, பவி எப்படியும் தாலி கட்டுற நேரத்துக்குள்ள வந்துருவான்னு நினைச்சோம். ஆனா இன்னும் வரல. எங்க இருக்காங்க? வீட்ல. கால் பண்ணி பாத்தீங்களா? எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், அவங்க கால் எடுக்கவே இல்லை. சரி, நான் என்னென்ன பாக்குறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. நான் கையோட பவித்ராக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பாக்குறேன். லக்ஷ்மியே போற்றிவோம், தைரிய லக்ஷ்மியே போற்றிவோம், துளசி லக்ஷ்மியே போற்றிவோம்.
இதான் டைம். இப்ப விட்ட போக முடியாது. அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. ஏய் ஆதி, என்னடா இது? முதல்ல தாலியை கட்டு, அப்புறம் தனியா பேசிக்கலாம். இல்லப்பா, நான் பேசணும். சங்கவி, ஆதி கிட்ட சொல்லுமா. முதல்ல தாலி கட்டு சொல்லு, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். போங்கப்பா, ஆதி ஏதோ பேசணும்னு சொல்றால, போய் பேசிட்டு வாங்க போங்க. அம்மா சங்கவி, அவன் தான் புரியாம பேசுறானா, நீ அவனோட சேர்ந்து பேசிட்டு இருக்க? ஆதி போட்டோம் அங்கிள், நான் வெயிட் பண்றேன், பேசி முடிக்கட்டும். வாங்க. ஆட்டோ எங்கம்மா போனா? நான் சொல்ற ஆசிரமத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போலாமா, உட்காரு. எதுக்கு கதவை சாத்துற? பேசலாமா? மணமேடையில் என் பொண்ணை உட்கார வச்சுட்டு இப்படி பேசலாமான்னு கேக்குறிய? என்ன பேச போற? பதறாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க பொண்ணோட கல்யாணம் ஆன் டைம்ல நல்லபடியா நடக்கும். நீ மாறிட்டன்னு நினைச்ச, ஆனா இன்னும் அந்த பவித்ரா சொல்றதை கேட்டுட்டு நீ ஆடிட்டு தான் இருக்கன்னு இப்பதான் தெரியுது. ஆனா அவ சாமர்த்தியக்காரி. இங்க வராமலேயே வேலையை கட்டுற பத்தியா? இங்க பாருங்க, இதுல பவித்ரா எந்த பாயிண்ட்லயுமே உள்ள வரல. நான் சொன்னாலும் நீங்க நம்பவும் மாட்டீங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பாவம், சங்கவி மாலையும் கழுத்துமா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன கேட்க போற? அரவிந்த் அண்ணனை கொன்னது யாரு? அத முதல்ல சொல்லுங்க.